கோடம்பாக்கத்து அம்பானி நம்ம ஐசரி கணேஷ், அதாவது ஐசரி வேலனுடைய பாரம்பரியத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு சூப்பரான ஒரு திருமணம் சென்னையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. முதல்ல ஐசரி வேலன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஐஸ்வர்ய வேலன் யாருன்னா எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர். அவருடைய மகன் ஐஸ்வர்ய கணேஷ் இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய பொறுப்பை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி இதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்வி நிறுவனமா மாத்திட்டாரு. இன்னைக்கு சொன்னா பல பேர் கல்வி தந்தைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மணமகன் யாரு அப்படின்ட்டு சில தேடல்கள் எல்லாம் இருக்குமே சார். மணமகனுடைய தாத்தா அவர் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்தவர். எந்த படம்னு கேக்குறீங்களா? அன்புள்ள ரஜினிகாந்த் படம் எடுத்தவர். அவருடைய பேர் நடராஜன். மூக்குத்தி அம்மன் பூஜைக்கே பல கோடியில செட்டு போட்ட ஐஸ்வர்ய கணேஷ் தன்னுடைய மகளோட திருமணத்துக்கு செலவழிக்காம இருப்பாரா? கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு அப்படின்னா இந்த நாளைக்கு தான் 30 கோடியில செட்டு மட்டும் எத்தனை கோடியில் கல்யாணம், எத்தனை வகையான விருந்துகளா? யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடியில கல்யாணம், 3000 கோடியில கல்யாணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கல்யாணமும் ரிசப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. மாலத்தீவில் ட்ரீம் வெட்டிங் வர பிளான் பண்ணிருக்காங்க. இங்க வெட்டிங் அதுவும் பல கோடி, ரிசப்ஷன் பல கோடி. மாலத்தீவுல பாத்தீங்கன்னா மாலத்தீவே வளைச்சு போட்டு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ட்ரீம் வெட்டிங் அங்க பிளான் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க மாதிரி அங்க ஒரு 500 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டுட்டு இருக்காங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். கோடம்பாக்கத்து அம்பானி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கல்யாணம். கல்யாணமே சும்மா அதை டீசர் மட்டும்தான், ட்ரைலர் அப்புறம் வருது, ஆடியோ லான்ச் அப்புறம் வருது, மெயின் பிக்சர் படம் அப்புறம் வருதுங்கிற மாதிரி அவங்க சினிமா பட பாணியிலேயே இந்த கல்யாணம் அந்த ஒரு வாரம் முழுக்க மிக பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. நான் என்ன வீட்டு கல்யாணத்தை சொல்கிறேன்னா, நம்ம ஐசரி கணேஷ் அவருடைய, அதாவது ஐசரி வேலனுடைய பாரம்பரியத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியம், ஒரு சூப்பரான ஒரு திருமணம் சென்னையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ரிசப்ஷன் நினைக்கிறேன் சார். அதுக்கு ஒரு 30 கோடியில செட்டு மட்டும் அவர் மூக்குத்தி அம்மன் 2க்கே செட்டு போட்டார் பல கோடிக்கு. அந்த மாதிரி 30 கோடியில் செட்டு போட்டிருக்காங்க. சென்னையை ஸ்தம்பிக்கிறது. பல நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க, வரப்போகிறாங்க. ஒட்டுமொத்த சினிமா அரசியல் எல்லாரையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. கல்யாணமே எப்படின்னா ரிசப்ஷன் எப்படி சார்? அதாவது முதல்ல ஐஸ்வர்ய வேலன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஐஸ்வர்ய வேலன் யாருன்னா எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர் அவர். அதாவது எம்ஜிஆருக்கு ரொம்ப விசுவாசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் படிப்படியாக உயர்த்தி காமெடி நடிகனாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சரால் கூட ஆக்குறாரு. எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் ஐஸ்வர்ய வேலன் அமைச்சராக கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து சின்ன கல்லூரி மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் வேல்ஸ். அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஐஸ்வர்ய கணேஷ் இந்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய பொறுப்பை எடுத்துட்டதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி இதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்வி நிறுவனமாக மாற்றிட்டார். இன்றைக்கி சொன்னால் பல பேர் கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் கல்வி தந்தைன்னு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள், படிக்காதவர்கள் பல பேர் கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்ய கணேசனை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்தவர், நல்ல பர்சனாலிட்டியான ஆள். இந்த நிறுவனத்தை இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தது அவருடைய முழு திறமை. தனி ஒரு மனிதனுடைய முழு திறமையில தான் இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய பல விஐபிகள் இதுல கலந்துருக்காங்க. அதாவது இவ்வளோ கிராண்டா ஒரு திருமணமா அப்படின்னா உண்மையிலுமே அவ்வளோ கிராண்டான ஒரு திருமணம். ரொம்ப அற்புதமா. அதாவது மாப்பிள்ளையோட பேர் லக்ஷ்மீன் குமார். இப்போ ஐஸ்வர்ய கணேஷோட டாக்டர் பேர் பிரீதா கணேஷ். இவங்க 2 பேரோட திருமணம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. அதாவது அந்த ஈசிஆரே சம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பயங்கர டிராஃபிக் ஜாம். காலையில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் ஜாம். பல விஐபியில் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதில் கொடுக்கப்பட்ட விருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாதமான விருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்தில் மணமகளுடைய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா அதுவே பல லட்சங்கள் பெறுங்கிறாங்க. அவங்களோட நகை, அந்த ரிச்னஸ்ஸு, மாப்பிள்ளையோட காஸ்ட்யூமு எல்லாம் பாருங்கள். கல்யாணமே ஜொலிச்சிச்சு. ஜெகஜோதியாக இருக்கும் ஒரு சில கல்யாணம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஜொலிச்சிச்சு. இப்போ அந்த கல்யாணம் முடிஞ்சு நாளைக்கு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதே ஈசிஆரில் நம்ம பிரார்த்தனா டிரைவிங்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. டிரைவிங் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ அந்த தேட்டர் இல்லை. அந்த தேட்டருக்கு இடத்துல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே செட்டு போட்டுக்கார். மூக்குத்தி அம்மன் பூஜைக்கே பல கோடியில் செட்டு போட்ட ஐஸ்வர்ய கணேஷ் தன்னுடைய மகளோட திருமணத்துக்கு செலவழிக்காமல் இருப்பாரா? 30 கோடியில் பிரம்மாண்டமாக செட்டு நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செட்டு இன்னைக்கு நடக்கல, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே அந்த செட்டு நடந்துகிட்டு இருக்கு. வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 to 20,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா
அவருடைய கல்லூரியில் வேலை செய்கிறவங்களே கிட்டத்தட்ட 8000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம். அது இல்லாமல் அவங்களோட மாணவர்களுக்கு நிறைய பேர் அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்தால் கிட்டத்தட்ட விஐபிஸ், பல விஐபிஸ் எல்லாருமே வந்தால் பெரிய பிரம்மாண்டமான கல்யாணமாக இருக்கும். ரஜினி நாளைக்கு 10ஆம் தேதி ஈவினிங் ரிசப்ஷன் ஈசிஆர் சாலை சம்பிக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதான் சார், இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அவங்களுடைய நிறுவனங்களில், ஒட்டுமொத்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களே ஒரு 8000-10,000 பேர்னு வச்சுக்கிட்டா, இப்போ விஐபி ரஜினிலேருந்து எல்லா விஐபியும் நாளைக்கு கல்யாணத்துக்கு சிலர் வந்துட்டாங்க, மீதி எல்லாருமே ரிசப்ஷனுக்கு வர போகிறாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி பல பேர் படம் பண்ணியிருக்காங்க, பல பேருடைய குழந்தைங்க அவங்களுடைய நிறுவனத்தில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வச்சுருக்காரு. அதனால தான் கோடம்பாக்கத்து அம்பானி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போட்டுட்ருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு அப்படின்னா, அந்த நாளைக்கு அதான் 30 கோடியில் செட்டு மட்டும். அப்படி இருக்கும்போது எத்தனை கோடியில் கல்யாணம், இத்தனை வகையான விருந்துகளா அப்படின்ட்டு பல பேர் எழுதுவாங்க. நாளைக்கு என்ன சார் காத்திருக்கு ஒரு பிரம்மாண்டம். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடியில் கல்யாணம், 3000 கோடியில் கல்யாணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணமும் ரிசப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 600-700 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க. பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான உணவு, பல முக்கியமான சமையல் பண்ணுறவங்க, சமையல் கலைஞர்கள் வந்து சமையலுக்கு ரெடியாக இருக்காங்க. 200 வகையான உணவு, எல்லா விதமான ஸ்வீட்ஸு, பாதாம் கீதாம், அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க் எல்லாமே கொடுக்குறாங்க. கல்யாணம் வந்து இவ்வளோ கலக்கணம் நடத்தினவர் ரிசப்ஷனை சும்மா விடுவாரா? அதுவும் அதான் சார், பல வகையான வெளிநாட்டு டிஷ், இட்டாலியன் டிஷ்லேருந்து ஒரு நாட்டு டிஷ்ஷை விட மாட்டேன்னு ஒரு எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டில் இருக்கிற டிஷ்ஷை இறங்குற மாதிரிலாம் ஒரு ப்ரீ பிளான் தான் போயிட்டு இருக்கா கேள்விப்பட்டோம். இது போக இப்போ அந்த அந்த வரதட்சணை அப்படிங்கிற எப்படி நாளைக்கு ஒரு தமிழில் வைப்போம், நம்ம தமிழில் இப்படி வச்சாலும் ஆச்சரியம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நெட்ஒர்க்குங்கிறது, நெட் ஒர்த்துங்கிறது பெருசு. 10,000 கோடி, 10,000 கோடி 20,000 கோடிக்கு மேலே ஒரு சொத்து வச்சு ஒரு சாம்ராஜ்யம் வச்சிருக்கிறவர் அவர். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரே மகள் நினைக்கிறேன். எனிவே டாட்டருடைய கல்யாணம், எத்தனை பவுன் நகை, எவ்வளோ வரதட்சணை அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. 1000 பவுன் நகை நம்புவீங்களா? 1000 கோடி வரதட்சணை. ஆமாம், மகளுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறாரு? அதாவது வந்து இது வந்து அவருக்கு சாதாரணம். மேபி இது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுக்குறாரு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, கிள்ளி கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சாதாரணமான விஷயந்தான். அதாவது வந்து அவருடைய மகளுக்காண்டி அவர் என்ன வேணால் செய்வார். அத்தனை பாசம் அவர் மகள் மேலே வச்சுருக்காரு. இங்கே கல்யாணம் நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசப்ஷனில் வந்து நிறையா, அதாவது பாட்டு வாத்தியங்கள், மியூசிக்கு, அது இது எல்லாமே இருக்குங்க. பிரமாதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோக்குள்ளே போயிட்டு வந்தால் எவ்வளோ பிரமாதமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த ரிசப்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சார், நம்ம இது கூட சொல்லும்போது அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தவங்கலாம் அசந்து போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக சில பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அமிச்சாரு நிறையா. அந்த மாதிரி ஐசரி வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ இப்படி பெருமையாக அதுக்காகவே சில பிளான்லாம் வச்சிருக்கா சொல்கிறாங்க. அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அது நம்ம நாளைக்கு தான் தெரியும். நீ கல்யாணமே இப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு ரிசப்ஷன் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கலாம். இதுக்கு நடுவில் மாலத்தீவில் வந்து ஒரு ட்ரீம் வெட்டிங் வர பிளான் பண்ணியிருக்காங்களாமே. இங்கே வந்து வெட்டிங்கு அதுவும் பல கோடி, இங்கே வந்து ரிசப்ஷன் பல கோடி. மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவே வளைச்சி போட்டு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ட்ரீம் வெட்டிங் அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே மாதிரி அங்கே ஒரு 500 கோடி ரூபாய்க்கு செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 500 கோடியில் அந்த விழா நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கு. இங்கே என்ன விருந்து கொடுக்குறாங்களோ அதை விட பல மடங்கு வந்து அங்கே விருந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இவரே அவரது அழைப்பிலும் கொடுத்து டிக்கெட்டும் போட்டு பல விஐபிஸை கூட்டிகிட்டு போகிறாரு. அதாவது ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் ரிசப்ஷனாக இருக்க போது மாலத்தீவில். ஓகே சார், நிச்சயமாக. இப்போ அந்த பிரீதா கணேஷ் அவங்க தான் அந்த அவருடைய மகள் அப்படிங்கும்போது பல கோடிக்கு சொந்தக்காரி அப்படின்ட்டு நிச்சயமாக, ஏன்னா பிறந்ததுலேருந்தே அப்படி இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு திருமணம் நிச்சயமாக மெமரியாக இருக்கணும். தன்னுடைய மகள் அப்படிங்கும்போது எல்லா வகையிலையுமே அதை சிறப்பாக கொண்டாடணும்னு பல கோடிகளை இறக்குறாரு. எல்லாம் ஓகே சார். அந்த மணமகன் யார் அப்படின்ட்டு சில தேடல்கள் எல்லாம் இருக்குமே சார். மணமகன் யார் அப்படின்னா, மணமகனுடைய தாத்தா அவர் வந்து ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்தவர். எந்த படம்னு கேட்குறீங்களா? அன்புள்ள ரஜினிகாந்த் படம் எடுத்தவர். அவருடைய பேர் வந்து நட்ராஜன். மீனா நடிச்சிருப்பாங்களே. ஆமாம், மீனா நடிச்சிருக்காங்கல்ல, அன்புள்ள ரஜினிகாந்த். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் பேர் நட்ராஜன். அவர் தான் மணமகனுடைய தாத்தா. அவருடைய மகளோட பையன் தான் இந்த லக்ஷ்மி குமார். அப்போ சினிமா கனெக்ஷன் இருக்குது. இல்லை, சினிமா கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நட்ராஜன்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் ஒரு பிரபல ஃபைனான்சியராக இருந்தார். ஒரு காலத்தில் நிறையா படங்களுக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் அவர் ஃபைனான்ஸ் சொல்லி பண்ணுறதில்ல. அவர் வந்து இந்த தொடர்பு இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஐஸ்வர்ய கணேசனோட தொடர்பு வந்து பல வருடங்களாகவே அவருக்கு இருக்குது. இதெல்லாம் மீறி ஐஸ்வர்ய வேலன் இருக்கார்ல, அவரே வந்து நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் நிறைய பேருக்கு பல உதவிகள் செஞ்சுருக்காரு. அவருடைய
அந்த எப்படி சொல்கிறது அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் ஐஸ்வரி கணேஷ் வந்து இன்றைக்கி வந்து இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி பல பேருக்கு உதவி செஞ்சுட்ருக்காரு. சினிமாவில் குறிப்பாக ரொம்ப உதவி செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு சினிமா ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. பல சினிமா படங்களை சமீபத்தில் தயாரிச்சிட்ருக்காரு. ஒரு பிரபல நிறுவனமாக இருக்குது வேல்ஸ் இன்டர்நேஷ்னல். அது மாறி பாருங்கள், சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸ் யூனியனில், தயாரிப்பாளர் யூனியனில், இன்னும் ஒர்க்கர்ஸ் யூனியன் 24 கிராஃப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 24 கிராஃப்ஸில் உள்ள சினிமாவை சார்ந்த நபர்களுடைய, அதாவது வறுமையில் இருக்கிறவங்களுடைய பசங்களை பல பேரை வந்து அவருடைய கல்லூரியில் இலவசமாக சீட்டு கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. வருஷம் இந்த இலவச சேவை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் நலிஞ்ச சினிமா கலைஞர்களுக்கு ரெகுலராக பென்ஷன் வேறு கொடுத்துட்ருக்காரு. இப்போ சினிமா துறையினருக்கும் உதவி செய்கிறாரு, ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறதுலேயும் உதவி செய்கிறாரு. பல்லாயிரம் கோடி சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். அந்த ஒரு படிப்புக்கு உதவி செய்கிறது நிச்சயமாக வரவேற்க வேண்டியது தான் சார். இப்போ நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மகள் கல்யாணத்தையுமே எப்படி ஒரு அம்பானி வீட்டு கல்யாணத்தை இந்தியாவே பேசிச்சோ, உலகமே பேசிச்சோ, அட்லீஸ்ட் நம்ம வீட்டு கல்யாணத்தை இந்தியாவாவது பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு கோடிகளில் பிரம்மாண்ட கல்யாணம். நிச்சயமாக அதன் மூலியமாக அன்னைக்கு தினத்தில் வந்து பலருக்கு அன்னதானம் தர்றது அது மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இல்லை, இயல்பாகவே நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காரு. அதனால் நிச்சயமாக இந்த கல்யாணம் சார்ந்து நிறைய பேர் கண்டிப்பாக உதவி செய்வார். பெரிய லெவலில் சில பரிசு பொருட்களும் கொடுக்க போகிறாங்க ரிசப்ஷனில். நிச்சயமாக சார். நல்ல வேலை கல்யாணத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வைக்கணும் அப்படின்னு வச்சாரு. அதே சந்தோஷம். ஏன்னா மாலத்தீவில் ஒரு ட்ரீம் வெட்டிங் வச்சா கூட இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ இந்த செட்டுக்கே வந்து 30 கோடியில் செட்டு, அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வேலை செய்வாங்க. இப்போ ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படிங்கிற இடத்துல இருந்து நிச்சயமாக ஒரு பாராட்டுகள் அவருக்கு. நாளைக்கு அதான் அந்த ரிசப்ஷன் வந்து எத்தனாயிரம் கோடியில் அப்படின்னு தெரில. அதான் நீ கிட்டத்தட்ட 1000 பவுன் நகை, 1000 கோடி வரதட்சணை. தற்போதைக்கு இந்த வரதட்சணை அவருக்கு மொத்த சொத்தையும் அவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. பல்லாயிரம் கோடிகள் அப்படின்ட்டு இருக்கீங்க. எனிவேஸ், பிரம்மாண்ட கல்யாணத்தை நாமளும் பிரமிப்பாகவே பார்ப்போம். அது குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். நேரம் கொடுப்பதற்கு நன்றி.